ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பனானா பணியாரம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கொஞ்சமாக சிக்கன் இருக்குது. அதோட காலிஃப்ளவர் அண்டு பொட்டேட்டோலாம் போட்டு ஒரு கறி பண்ண போகிறேன். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு சிக்கனையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட்டு ஆயிலில் மிளகாப்பொடி மஞ்சப்பொடிலாம் சேர்த்து லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வறுத்து வச்சுருக்கேன். இந்த ராவ் ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது கூட நம்ம இந்த உருளைக்கிழங்கு அந்த காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். நம்மக்கிட்ட இப்போ கறி கம்மியாக இருக்கிறனால சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நானுமே உங்களுக்கு சொல்கிறேன். சுட சுட கம்மன்னு நல்ல ஒரு சிக்கன் வித் காலிஃப்ளவர் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.